பிரச்சனை. சேட்டலைட் விற்கல, எந்த சேட்டலைட் காரனும் வாங்கல. ஏன்னா இதுக்கு முந்தைய படங்கள்லாம் பெருசா ஓடவே இல்லை. விஜயனுடைய இதுக்கு முந்தைய படங்கள் வரிசையா செம்ம அடி, ஒன்றும் பெருசா ஓடல. இந்த படத்தை வாங்குவதற்கு தயாராகவும் இல்லை, யாருமே பெரிய விலை கொடுக்கவும் தயாரா இல்லை. எங்க கொடுக்கறது, எங்க வாங்குறது, என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. கடைசியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சண்டைக்காரன் காலில் விழுறதை விட சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போய் வேற வேற சேனல்ல போய் நம்ம வந்து வாங்கிக்கோ சேட்டலைட் வாங்கிக்கோன்னு கெஞ்சறதை விட போய் நமக்கு நேர் எதிரியாக இருக்கிற, இப்ப நேர் எதிரி நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிற திமுகவில மிக முக்கியமான பதவிகள்ல மத்திய அமைச்சரா இருந்து இப்ப எம்பியா இருக்கிற தயாநிதி மாறனுடைய அண்ணன் நிறுவனமா இருக்கிற அந்த நிறுவனத்துல இந்த படத்தினுடைய சேட்டலைட் உரிமை, டிவி உரிமைன்னு சொல்லப்படுகிற உரிமையை கையில காலில் உழுந்து கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல். இது தகவலுங்க. அது எப்படி தெரியுமா, ஏற்கனவே அவங்க ஒரு படத்தை வாங்கியிருந்தாங்க, விலை கொடுத்து, பெரிய விலை கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அந்த விலைலாம் கொடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் நீ ஒருத்து கிடையாது, நாங்க சொல்றதுதான் வேலை, இஷ்டம்னா கூழ் இல்லைன்னா எங்களுக்கு வேணான்ட்டாங்க. இதுதான் அவங்களுடைய டாக்டிசம், இதுதான் வியாபார யுக்தி. வேற வழி இல்லாம அவங்க கேட்ட தொகைக்கு, முந்தைய படத்தினுடைய வியாபாரத்தை விட குறைவான தொகைக்கு அந்த நிறுவனத்திற்கு இந்த ஜனநாயகன் படத்தை கொடுத்திருப்பதாக ஒரு தகவல். ஏங்க ஃபுல்லா தகவலா சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, தாவேக்க பத்தி பேசினாலே தகவல் தாங்க சொல்லணும். உறுதியான தகவல் நம்மகிட்ட இருந்தா, உறுதியான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருந்தா கூட தகவலா, ஏன்னா இது தகவல் வெற்றி கழகம், தகவல் வெற்றி கழகம், வெற்றி கழகம்லாம் கிடையாது. அதனால இந்த தகவலும் அந்த அந்த டிவி நிறுவனத்துக்கு தான் இந்த படத்தை வித்திருக்காங்க. அவங்க எப்போ வெளியிடுவாங்கன்னு தெரியாது, வெளியிடுவாங்களான்னு தெரியாது, வெளியிட்டா எந்த லட்சணத்துல வெளியிடுவாங்க, எப்படி வரும்னு தெரியாது. பெரும் குழப்பத்தில் இருக்கிறாராம் பனையூர் பண்ணையார். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ தியேட்டர்கள்ல எவ்வளவு